நாங்கள் பார்ட் 1ல் வச்சு ப்ரோக்ராம் பார்த்த நல்லா நாங்கள் விளங்கெடுத்த நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஈக்கோணும். இது உண்மையில் ஒரு க்ரூஷியல் பாயிண்ட் உண்டு. பிரெயின் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் உண்டு தான் இது. நாங்கள் மிச்சமே பேரண்ட்ஸ் கன்சன்ட்ரேட் பண்ணுறது ஸ்கூல் சப்ஜெக்டில் 80க்கு மேலே எடுத்தால் அவங்க ஸ்டடீஸில் ஓகேன்ற ஒரு முடிவுக்கு வார இது அப்படித்தான் பழகப்பட்டிருக்கிறேன். ஆனால் நாங்கள் ஜீனியஸ் கம்யூனிட்டிகளை பார்த்தா அவங்க இந்த பீரியடில் ஸ்கூல் சப்ஜெக்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறில்ல. அவங்க இமேஜினேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி அந்த பிரெயினை டெவலப்மெண்ட் பண்ணுறதுல தான் இன்வால்வ் ஆகுற. பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் இடையில் மிச்சம் க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கிற. அவங்க கிளாஸ் வச்சுறது பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் இடையில் தான், புள்ளுகளுக்கு அல்ல. இப்போ அந்த க்ளோஸ் கனெக்ஷன் ஒன்று இருக்கிற. அவங்க மிச்சமே கன்சன்ட்ரேட் பண்ணுறது இந்த இன்டெலிஜென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஐக்யூ அவங்களுக்கு தெரியும், அதை சரியான முறையில் இம்ப்ரூவ் பண்ணினா அவங்களுக்கு கிடைச்சிற குவாலிஃபிகேஷனை வச்சு அவங்களுக்கு பெரிய ஒரு லெவலுக்கு போகலுமெண்டு. இப்போ எக்ஸாம்பிளாக சொன்னால் நாங்கள் 1 lakh செலவழித்து செய்கிற வேலையை 25 lakhs செலவழிச்சிட்டு அதே இடத்துல 1 லட்சத்தால் செஞ்ச வேலையே நாங்கள் இந்த 25 லட்சத்தாலையும் செஞ்சால் வேலை இல்லை. அப்போ இது பேரண்ட்ஸுக்கு பிளைண்டாக தான் நிற்கிறது, இது விளங்குறது இல்லை. ஏன்னா நான் ஹெச்என்டி அந்த அண்டர் கிராஜுவேட் ப்ரொஜெக்ட்ஸ் எடுக்கிறனால தான் விளங்குறேன். அவங்க இதெல்லாம் செஞ்சு டிகிரி எடுத்துட்டு சும்மா ஒரு லெவலில் தான் போய் தீக்கிறேன். அப்போ இதை நாங்கள் விளங்கெடுக்கணும். அப்படி சும்மா ஒரு லெவலில் அப்படின்னு வேலை இல்லை. நாங்கள் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அதை ஹையஸ்ட் லெவலில் அவங்க போய் தீக்கிறதுக்கு 1வது படிக்கிறத நாங்கள் உட்காந்து கொண்டிருக்கிறோன்னா அந்த 100வது படி வரைக்கும் புகையிலும் வாங்கிக்கோல நாங்கள் அந்த பாத்வேக்கு உண்டான பேஸை தான் சர்க்காட்டணும், அதை தான் விளங்கெடுக்கணும். அப்போ க்ரியேட்டிவிட்டி இமேஜினேஷன்ன்றது ஆக முக்கியம். ஐக்யூ லெவல் கூடினாத்தான் அவங்களுக்கு அந்த எடுக்கிற இதை வச்சு பெரிய ஒரு லெவலுக்கு போகிறது கேளும். அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகி, இது தான் சரியான ஸ்டார்டிங் பீரியட். இதுலேருந்து நாங்கள் அந்த படிப்படியாக போகணும். அப்போ சில நேரம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கிரேட்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிக்காது. அப்போ இனிந்து அவங்க செய்கிறா இருந்தாலும் கட்டாயம் மெக்கானிக்கல், லாஜிக்கல் திங்கிங், ப்ரோக்ராமிங். அப்போ இந்த ஏஜ் குரூப்புக்கு அந்த 3 ஒன்றா செய்யலும். அவங்களோட ஏஜ் ஓகே. ஆனால் கிரேட் 3ல் அதே இல்லை. அவங்களுக்கு மிச்சம் பேசிக்காக சிம்பிளாக தான் அவங்களோட மூளை அப்சர்வ் பண்ணலும். அதுதான் நான் சொல்கிறேன், அந்த ஏஜ் குரூப் ஆக முக்கியம். அந்த லெவலுக்கு எப்படி அப்சர்வ் ஆகிறேன்னு பார்க்கும். சும்மா சரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைச்சாம இன்னைக்கு வந்தீண்டா. இப்போ இதுக்கு முன்னுக்கு நாங்கள் எஜுகேஷன் எடுத்து நல்ல ஒரு லெவலுக்கு போகணுமா இருந்தால் கட்டாயம் அது 3 அவங்களுக்கு இந்த லெவலில் கிடைச்சோணும். அதை எடுத்துக்கொண்டு போனால் தான் அவங்களுக்கு அதுக்கு அடுத்த போகிற பாத்வே சரியாக செட் பண்ணிக்கொள்ளும். அப்போ ஓ லெவல்களுக்கு பிறகும் அவங்களோட ஒரு பேஸை நாங்கள் சர்க்காட்டணும். இப்போ நாங்கள் பேஸ் பார்த்தா எங்களுக்கு தனி லைனில் போகலாம். மெடிசினாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் ஆகிக்கட்டும், அது ரொபோட்டிக்கோ எலக்ட்ரானிக்கோ நெட்ஒர்க் சாஃப்ட்வேர் எதுவாக இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் ஒன்றும் வார. இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் போகிறேன். அப்போ ஓ லெவல் எடுத்த புள்ளை உண்டு கட்டாயம் இந்த டெக்னாலஜி இதுகளோட மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டும் உள்படுகிற ஒரு பேஸ் கோர்ஸ் ஒன்றை செஞ்சால் அவங்களுக்கு எல்லாமாகிற நான் எந்த பாத்தில் போகிறது சரிட்டு. அவங்க எந்த பாத்தில் போனாலும் அந்த பேஸால் அவங்களோட இன்டெலிஜென்ஸை தான் இம்ப்ரூவ் பண்ணுறேன். அதே நேரத்தில் அவங்க படிக்கிற சப்ஜெக்ட் அதுக்கு பிறகு போகிற பாத்வேக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக தேவைப்பட்டு விலங்கெடுக்கக்கூடிய சப்ஜெக்ட். அப்போ இதில் விலங்கெடுத்து கொண்டு நாங்கள் ஒரு பெரிய ஒரு பாத்வே தான் செட்டப் பண்ணிக்கிற. அதோடு நாங்கள் அவங்களோட ஓ லெவலை கைவிடுறதும் இல்லை. சும்மா சரி அவங்களுக்கு ஐடி, மேத்தமெட்டிக்ஸ் அதை போல் சப்ஜெக்டுகள் வீக்காக இருந்தால் நல்லா விலங்கெடுக்கணுமா இருந்தால் எங்களுக்கு சில சாம்பிள் கிளிப்ஸ் எங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி காட்டேலும். அப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்கும் நாங்கள் பெரிய ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். அப்போ எங்களோட நோக்கம் என்னது, ஓ லெவலில் டவுன் பண்ணாமல் அக்னே பெய்த்து அதுக்கு அங்கல மேல் லெவலுக்கு போகிறதுக்கும் சரியான ஒரு பாத் செட் பண்ணுறேன். இப்போ இகினை வச்சு இந்த
ஐடி மாதிரி இந்த ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் அது மாத்திரம் இங்கிலீஷ் மீடியமில் நடக்கும். எடெக்ஸெல்லோ கேம்பிரிட்ஜோ இல்லை லோக்கல் சிலபஸோ அதர் கிளாஸஸ் வந்து இங்கிலீஷ் மீடியமில் தான் நடத்திப்படும். ஆனால் அவங்களோட ஐக்கியூ டெவலப் பண்ணுறது ஏன்னா அது அவங்களுக்கு விளங்குற பாஷையில் தான் போகணும். ஆனால் எந்த இதில் படித்தாலும் அவங்க பொறைக்கு அவங்களோட இங்கிலீஷை கட்டாயம் இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளணும். அது ஒரு கீ பாயிண்ட் உண்டு. அது எல்லா பேரண்ட்ஸும் அதில் கொஞ்சம் கன்சன்ட்ரேட் பண்ணணும். ஓ லெவலுக்கு பொறவு சரி இல்லாட்டி ஓ லெவலோட பெரலாக சரி சும்மா அந்த இங்கிலீஷ் கிளாஸால் ஒரு கொஞ்சம் இங்கிலீஷ் நல்ல புழக்கமாக வர ஒரு கிளாஸ் ஒன்றுக்கு அவங்கள லிங்க் பண்ணணும். அது பொறவு செஞ்சு கொள்வது. அப்போ அந்த ஐக்கியூ டெவலப்மெண்ட் அதுதான் அந்த எலக்ட்ரானிக் சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து போகிறது ப்ரோக்ராமிங். அது வந்து அவங்களுக்கு தேவையான லாங்குவேஜில் ரிக்வெஸ்ட் பண்ணேலும் அது தமிழோ சிங்கள ஓ இங்கிலீஷ் அது நோ இஷ்யூ. ஆனால் ஸ்கூல் சப்ஜெக்ட் அந்த ஐடி சப்ஜெக்ட் மாதிரி அவங்களுக்கு முக்கியமான இந்த சப்ஜெக்டுகள் வந்து தேவைண்டு சொன்னால் மிச்சம் லேசான முறையில் டார்கெட் அச்சீவ்மெண்ட் பண்ணி ஏ கிரேட் ஒன்று எடுக்கிறதுக்கு மிச்சம் லேசான மெத்தடுகள் இருக்கிற. அப்போ அவங்களுக்கு அந்த ரிக்யர்மெண்ட் தேவைண்டா மாத்திரம் எங்களுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணுறதுக்கு இயலும். அப்போ எங்களோட வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆகினா தான் பேரண்ட்ஸுக்கு தெரியும் இது எப்படி போகிறது. அது ஆக முக்கியம். பேரண்ட்ஸுக்கும் எங்களுக்கும் இடையில் நல்ல ஒரு கனெக்ஷன் ஈக்கணும். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் இந்த கம்யூனிட்டியை கைட் பண்ணி ஒரு மேல் லெவலுக்கு கொண்டு வரத்துக்கு இயலும். தேங்க்யூ.